Life Divine Book 2, Chapter 14, The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil என்கின்ற அந்த சாப்டர்னுடைய சினாப்சிஸினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் அதை பார்க்கின்றோம். இந்த சாப்டர் வந்து ஒரு நெடிய சாப்டர். அதனால இந்த சுருக்கத்தை நம்ம 3 பகுதிகளாக பார்க்கலாம். முதல் பகுதியில இன்றைக்கு பார்க்க போகிறது முதல் பகுதி. முதல் பகுதியில என்ன பார்க்கலாம் அப்படின்னா, என்ன காரணத்தினால இந்த ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில் இது எப்படி எங்கு தோன்றுகின்றது, இதனுடைய ஆரிஜின் என்ன, இதை வந்து பகவான் வந்து 3 கோணங்களில் இதை பார்க்கின்றார். ஒன்று அந்த பரம்பொருளினுடைய நிலை, இரண்டாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலை, மூன்றாவது இந்த தனி மனிதனுடைய நிலை. நாம இன்னைக்கு பார்க்க போவது என்ன அப்படின்னா, இந்த முதல் 2 நிலைகள், அந்த 2 நிலைகளை தான் பகவான் வந்து இந்த எவ்வாறு இந்த முதல் 2 நிலைகளுடன் இந்த விஷயங்களை எவ்வாறு நாம் பார்ப்பது, அந்த கோணத்தில் எவ்வாறு பார்ப்பது என்பது குறித்து தான் இன்றைக்கு இந்த சினாப்சிஸில் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம உள்ள போகலாம். 2 பகுதிகளாக படிக்கலாம். The Life Divine, Book 2, Chapter 14, The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil. Synopsis, Part 1. We have seen that the ignorance with its self-limiting knowledge present in this world is on account of exclusive concentration of consciousness force in a single field or in a single moment. But how are we to account for the problem of evil which sadly occupies the mind of man in his own existence and the cosmic existence? Next, we have equated divine reality with truth and good. If that is a fact, there must be some necessity for the appearance of the contrary phenomena of evil and falsehood. There must be some significance, some function they had to serve in the economy of the universe. நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற புக் இந்த லைஃப் டிவைன்ல புக் 2ல பார்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இக்னோரன்ஸ் எதனால வருது, இக்னோரன்ஸ் தான் நிறைய நம்ம டிவிசிவ் கான்ஷியஸ்னஸ், அதன் மூலமாகத்தான் இக்னோரன்ஸ் வருகின்றதுங்கிறத பார்த்தோம். இந்த இக்னோரன்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். இக்னோரன்ஸ்னா நாலேஜ், இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ், அதுதான் அனைத்திற்கும் காரணமாகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அது என்ன காரணத்தினால வருது இக்னோரன்ஸ் அப்படின்னா, இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே டோட்டல் இக்னோரன்ஸ் கிடையாது. இந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது, ஏதோ ஒன்றின் மீது தன்னுடைய கவனம், சக்தி முழுவதையும் குவித்துக் கொள்வதனால் மற்றவை குறித்து அறியாமையில் இருக்கின்றது. அது ரொம்ப மைன்யூட்டா போகும்பொழுது, மைன்யூட் லெவல்ல போகும்பொழுது மற்றவை எல்லாமே அறியாமைக்குட்பட்ட நிலையில் இருப்பது போல காணப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் இன் a single field or in a single movement, அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே சமயத்துல உலகத்துல வந்து அறியாமை மாத்திரம் இல்ல, தீமையும் காணப்படுகின்றது. தீமை வந்து மனிதனை வந்து மனிதனுடைய மனம் தீமை என்கின்ற ஒரு விஷயம் வந்து மனிதனுடைய மனதை வந்து, மனிதன் குலம் எப்பொழுது தோன்றியதோ அன்றைய நாளில் இருந்தே தீமை என்கின்ற விஷயம் வந்து மனிதனுடைய மனதை ஆக்கிரமிக்கின்றது, ஆக்கிரமித்து வருகின்றது. இது எப்படி நம்ம இதற்கு எவ்வாறு நாம் பதில் தேடுவது? அவனுடைய சொந்த வாழ்விலும் சரி, பிரபஞ்ச வாழ்விலும் சரி, தீமைக்கான காரணத்தை எவ்வாறு நாம் விளக்குவது? இதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி. இப்போ எதனால தீமை இங்க இருக்கணும்?
இப்போ பரம்பொருள், மெய்ப்பொருள், இதெல்லாம் இறைத்தன்மை, இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் வந்து எதனுடன் சம்பந்தப்படுத்துகிறோம் என்றால் உண்மை, நன்மை. உண்மை, நன்மை அப்படின்னாலே டிவைன் ரியாலிட்டியோட நம்ம பொருத்தி பார்க்கின்றோம். ஆனா அதே சமயம் இந்த எங்குமே நிறைந்துள்ளது அந்த இறைமைமை தான். ஆம்னி பிரசன்ட், எங்கும் வியாபித்திருக்கின்றது அந்த டிவைன் ரியாலிட்டி. ஆல் இஸ் பிரம்மன், அதுதான் அடிப்படை உண்மை. அவ்வாறு இருக்கும் பொழுது இங்க அதற்கு இந்த ட்ரூத் அண்ட் குட், உண்மை நன்மை என்பதனுடைய எதிர்மறையான விஷயங்கள் இங்க இருக்கின்றது என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அந்த டிவைன் ரியாலிட்டி, இந்த இறைமைமை இந்த எதிர்மறையான விஷயங்களை இங்கு இங்க தோன்றுவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாம இங்க இருக்கிறதுக்கு காரணம் இருக்கணும், அதற்கான ஒரு தேவையும் இருக்கணும். அதனால்தான் இங்க இந்த எதிர்மறையான விஷயங்கள் காணப்படுகின்றன. சோ இது என்ன, அந்த அந்த தேவை என்ன, காரணம் என்ன, அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், படிங்க. The problem of falsehood, error, wrong, and evil may be taken up from 3 points of view. One, from its relation to the absolute, the supreme reality. Second, from its origin and place in the cosmic workings. Third, from its action and point of hold in the individual being. It is evident that these contrary phenomena have no direct root in the supreme reality itself. They are creations of the ignorance and inconscience. They are not native to the transcendent aspect of the reality or to the infinite power of the cosmic spirit. நம்ம பார்க்க போற இந்த பொய்மை, பிழை, ராங், ஈவில், தீமை, இதை வந்து 3 கோணங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, அது இந்த விஷயங்கள்லாம் எப்படி அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய முழு முதலான நிலை, ஒப்புயர்வற்ற நிலை, அப்சல்யூட், சுப்ரீம் ரியாலிட்டி, அதற்கு இதுக்கு என்ன சம்பந்தம். ரெண்டாவது, எவ்வாறு இந்த பிரபஞ்ச செயல்பாடுகள்ல எவ்வாறு அது உருவாகுகின்றது, அதற்கான இடம் என்ன, இந்த பிரபஞ்ச செயல்பாடுகள்ல அதனுடைய எவ்வாறு உருவாகுகின்றது, அதற்கான இடம் என்ன, இது ரெண்டாவது கோணம். மூன்றாவது, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வுல இதெல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வில் குறுக்கிடுகின்றன. ஸோ இது மூன்றாவது கோணம். ஸோ முதல் கோணம் எப்படின்னா பரம்பொருளினுடைய நிலை, பரம்பொருளுடன் ஆனா இந்த விஷயங்களுக்கான ஒரு சம்பந்தம். இரண்டாவது, பிரபஞ்ச செயல்பாடுகள்ல அதனுடைய தோற்றம், அது எந்த இடத்தில் இருந்து செயல்படுகின்றன. மூன்றாவது, தனி மனிதனுடைய வாழ்வில் இவைகளினுடைய செயல்பாடு. இந்த 3 நிலைகள்ல தான் பகவான் இந்த சாப்டர் முழுவதுமே பகவான் விளக்குகின்றார். ஸோ இது அடிப்படை, இது புரிஞ்சுக்கணும். 3 நிலைகளை புரிஞ்சுக்கணும். டிவைன் பாயிண்ட் ஆஃப் வியூ, காஸ்மிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, இப்ப டிவைன் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கலாம். சுப்ரீம் ரியாலிட்டி, பரம்பொருள் இருக்கின்றது, பிரம்மன். அங்க இருக்குமா இந்த விஷயங்கள்லாம் இருக்குமா? இது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரியும், பரம்பொருள் அப்படிங்கிறது அது எல்லாமே சச்சிதானந்தம் தான். அங்க கான்ட்ரரி ஆஸ்பெக்ட்ஸுக்கு அங்க இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது இல்லையா? முழுமுதல் பொருள் அது டிவைன் டிரான்செண்டன்ட் ஸ்டேட் அப்படிங்கிறோம். அங்க வந்து இதனுடைய மூலம் அங்க இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, இருக்கவே முடியாது அந்த இடத்துல. ஸோ இதை வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அந்த பரம்பொருள் இடத்துல இந்த விஷயங்கள்லாம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, இருக்கவே முடியாது, இருக்க முடியாது. அப்படின்னா எதுலேருந்து உருவாகணும் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறியாமையிலிருந்தும்
உணர்வற்ற நிலையில் இருந்தும் தான். ஏன்னா டிவைன் அப்படிங்கிறது ஆல் கான்சியஸ்னஸ், ஆல் நாலேஜ். அந்த இடத்துல இதெல்லாம் உருவாகாது. ஸோ இதெல்லாம் கிரியேஷன்ஸ் ஆஃப் த இக்னோரன்ஸ் அண்ட் இன்கான்ஷியன்ஸ். அதனால வந்து தே ஆர் நாட் நேட்டிவ் டு த டிரான்செண்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ரியாலிட்டி. அதாவது பரம்பொருள் வந்து எல்லாம் கடந்த நிலையில இருக்கிறதுனால அதற்கும் இதற்கும் இந்த 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 எதிர்மறையான விஷயங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இந்த காஸ்மிக் ஸ்பிரிட், பிரபஞ்சம் அழுவிய அந்த மெய்மை என்பது அதனுடைய சக்தி வந்து எல்லையற்றது. ஆகையினால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரம்பொருளினுடைய நிலைக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையில புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கலாம். Unlike truth and good, falsehood and evil have no absolutes. They are only relative to our truth and good. Falsehood and evil are very clearly results of their ignorance. Unlike truth and good, they cannot exist where there is no ignorance. சார், அவங்க திலகவதியை ஆன் பண்ணிருக்காங்க. சோ அவங்களும் படிக்கிறாங்களான்னு தெரியலையே. கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுங்க, ஆஃப் பண்ணிடு. They cannot exist where there is no ignorance. Truth is absolute, but to us, truth is relative because our knowledge is surrounded by ignorance. Our vision is restricted to outside appearances. Therefore, we do not see the complete truth of things. Mental statements of things cannot be altogether true. ஏன் வந்து இந்த ஃபால்ஸ்ஹுட்டும் ஈவிலும் இந்த பரம்பொருள் நிலையில, பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலை வந்து அப்சல்யூட் நிலைன்னு பார்க்குறோம் இல்லையா? அது வந்து அடிப்படையாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலை வந்து ஒப்புயர்வற்ற நிலை, அப்சல்யூட், எதையும் சார்ந்து இராதது. ஏன் அதுக்கு இதுக்கு நம்ம சம்பந்தம் இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னா, இப்போ உண்மைன்னு சொல்றோம், நன்மைன்னு சொல்றோம், ட்ரூத் அப்படிங்கிறோம், குட் அப்படிங்கிறோம். இந்த ட்ரூத் அண்ட் குட்டுக்கு வந்து நம்ம வந்து முழுமுதற் தன்மை வாய்ந்தது. இப்போ ட்ரூத்தை வந்து நம்ம வந்து ரிலேட்டிவ்னு சொல்ல முடியுமா? உண்மை வந்து எதையாவது சார்ந்து இருக்கின்றது, இதெல்லாம் சில விஷயங்கள் இருந்தாதான் உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோமா? கிடையாது. உண்மை வந்து உண்மைனா உண்மைதான். அது எல்லா காலத்திலும் உண்மைனா உண்மைதான், எல்லா இடத்திலும் உண்மைனா உண்மைதான். ஸோ உண்மை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? எதையும் சார்ந்து இராதது. அந்த அப்சல்யூட்னஸ் உண்மைக்கு உண்டு. குட்டுக்கும் அப்படிதான். அதாவது நான் இந்த 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 குட் அப்படிங்கிறது இந்த இறை அம்சத்தை ஒட்டிய அந்த குட் அப்படிங்கிறது மனிதனுடைய கண்ணோட்டத்திலே நம்ம சொல்லக்கூடாது. தெளிவா புரிஞ்சுக்கணும். அதையும் பகவான் கிளாரிஃபை பண்றாரு. இது மனிதனுடைய கண்ணோட்டத்துல ட்ரூத் அண்ட் குட் கிடையாது. ரியல் சென்ஸ்ல பார்க்க போனோம் அப்படின்னா ட்ரூத் அப்படிங்கிறதும் குட் அப்படிங்கிறதும் அது வந்து அப்சல்யூட்ஸ். இந்த குணங்கள்லாம் வந்து எதையும் சார்ந்து இராதது, எதனாலையும் பாதிக்கப்படாதது. ஆனால் இந்த ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது இது மாதிரி கிடையாது. they have no absolutes. அது ஏதோ ஒன்றை சார்ந்து இருக்கின்றது. ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்று இருப்பதனால்தான் அது இருக்குது. அதற்கென்றே தனியான ஒரு இருக்கும் தன்மை, ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அதனால தான் இதுக்கு வந்து they have no absolutes. ட்ரூத் அண்ட் குட்டுக்கு ரிலேட்டிவா இருக்கு, அவ்வளவுதான். எப்படி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒளியும் நிழலும் எடுத்துக்கலாம். ஒளி எங்க கம்மியா இருக்கோ அந்த இடத்துல நிழல் இருக்கு, அவ்வளவுதான். அப்படின்னா ஒளி வந்து எப்பொழுதுமே இருக்கக்கூடிய விஷயம், நிழல் வந்து ஒளியை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். அப்படித்தான் எதுவும் ட்ரூத் அண்ட் குட் தான் அப்சல்யூட்ஸ். ஃபால்ஸ் குட் ஈவில் வந்து தே ஆர் நாட் அப்சல்யூட்ஸ். அது வந்து அறியாமையினால ஏற்படுகின்றது. அறியாமை இல்லை அப்படின்னா அது இருக்க முடியாது. இது ஞாபகம் வச்சுக்கணும். உண்மை வந்து எதையும் சார்ந்து இருப்பதில்லை. ஆனால் ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில் அறியாமையை சார்ந்து இருக்கின்றது. இப்போ அறியாமையே இல்லை, இப்போ எல்லாமே
ஆம்னிஷியன்ஸ், இறை ஞானத்தோட இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? தே ஹேவ் நோ அப்சல்யூட்ஸ். ரெண்டாவது, ட்ரூத் வந்து அப்சல்யூட் தான். ஆனா நமக்கு வந்து ட்ரூத் வந்து ரிலேட்டிவா படுது. நமக்கு வந்து சில விஷயங்கள் இன்னைக்கு உண்மைன்னு சொல்றோம், நாளைக்கு உண்மை இல்லைங்கிறோம். அது நம்ம லெவல்ல சொல்றோம். அதுக்காக வந்து ட்ரூத் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்கு ரிலேட்டிவ்னு சொல்ல முடியாது. அதுதான் புரிஞ்சுக்கணும். ட்ரூத் வந்து அப்சல்யூட் தான். நம்ம நிலைமையில சில விஷயங்கள் இன்னைக்கு உண்மைங்கிறோம், நாளைக்கு அது உண்மை இல்லைங்கிறோம். அது ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய குறையினால சொல்றோம். எல்லாத்தையும் நம்ம வந்து வெளிப்புற தோற்றங்களை வைத்துக்கொண்டு நம்ம பார்க்கறதுனால, அறியாமையில் பார்க்கறதுனால ட்ரூத்தை வந்து நம்ம ரிலேட்டிவா நம்ம பார்க்கிறோம். நமக்கு வந்து எது உண்மையிலே விஷயங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையான எது உண்மை, ரியல் ட்ரூத் அப்படின்னு நமக்கு தெரியாது. மனதளவுல நம்ம ஏற்படுத்தக்கூடிய முடிவுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால வந்து அதுக்கு சரியான தன்மை இருக்க முடியாது. அதனாலதான் வந்து நம்ம அளவுல பார்க்க போனா அந்த ட்ரூத்தினுடைய அப்சல்யூட்னஸ் நம்மளால உணர முடியல. ஆனால் ட்ரூத் அண்ட் குட் அப்சல்யூட்ஸ், ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில் வந்து ரிலேட்டிவான விஷயம். அவைகளுக்கென்று அவைகளுக்கென்று தனியான ஒரு இருக்கும் தன்மை கிடையாது. they have no independent existence என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். It can be said that evil exists because of the mixture of wrong consciousness with true consciousness. If there is no mixture, good alone can exist. But human values of good and evil are uncertain and relative, like that of truth and error. What is true in one place or time may not hold good in another place or time. What is good in one place or time may be evil in another place or time. We also find that what we call evil results in good and what we call good results in evil. This relativity, this mixture is a circumstance of human mentality and the workings of the cosmic force in human life. It is not the fundamental truth of good and evil. Therefore, the relation of truth to falsehood, of good to evil, is not of mutual dependence. It is in the nature of a contradiction as of light and shadow. Shadow depends on light for its existence, but light does not depend for its existence on the shadow. உண்மையில வந்து பொய் கலக்கிறதுனால ஈவில் வருது அப்படின்னு ஒரு கருத்து. மிக்சர் ஆஃப் ராங் கான்சியஸ்னஸ் வித் ட்ரூ கான்சியஸ்னஸ். உணர்வு நிலையில், உண்மையான உணர்வு நிலையில அந்த தவறான உணர்வு நிலை கலக்கிறதுனால இந்த தீமை ஏற்படுகின்றது அப்படிங்கிறது ஒரு கருத்து. அது மாதிரி ஒரு கலப்பு இல்லை அப்படின்னா ஒன்லி நன்மை தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து. ஆனால் இது வந்து நம்மளுடைய மனம் சார்ந்த கருத்து. அதை புரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய மனம் சார்ந்த கருத்து. நம்ம வந்து எதை வந்து நன்மை அப்படின்னு சொல்றோமோ, ஏற்கனவே பார்த்தோம், இந்த ட்ரூத் அண்ட் குட் வந்து குட் அப்படிங்கிறது மனம் சார்ந்த அளவீடுகளை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நம்ம மனம் சார்ந்த அளவீடுகளுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய மதிப்பீடுகள். அது ட்ரூத் அண்ட் குட். எப்படி டிவைனை வந்து நம்ம மனம் சார்ந்த அளவுல இது பண்ண முடியாதோ அதே போலதான் ட்ரூத் அண்ட் குட் அப்படிங்கிறது இறைத்தன்மை வாய்ந்தது. இதுல இறைத்தன்மையோடு இணைந்த விஷயங்கள் ட்ரூத் அண்ட் குட் அப்படிங்கிறது. நம்ம வந்து ட்ரூத் அண்ட் குட்னு சொல்றோமே, இது வந்து நம்ம அளவுல நாம் வழங்கிய மதிப்பீடுகள். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அளவில் நம்ம மனதினுடைய உதவியுடன் நம்முடைய அளவுகோலின்படி வழங்கிய மதிப்பீடுகள் தான் இந்த குட் அண்ட் ட்ரூத் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம். இதெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம். அதன்படி தான் நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? நம்ம இந்த மிக்சர் இருக்கிறதுனால தான் உண்மையான உணர்வு நிலையினுடன் தவறான உணர்வு நிலை கலக்கிறதுனால தான் தீமை ஏற்படுகின்றது. கலப்பு இல்லை அப்படின்னா நன்மை தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் இந்த எதை நம்ம நன்மை எது தீமை அப்படின்னு சொல்றோம், நம்ம அளவில் நாம் கூறுகின்றோமோ, அது வந்து
ஒரு நிச்சயமற்ற தன்மையை உடையவை. ரிலேட்டிவ்னு அர்த்தம் காலத்துக்கும் இடத்தையும் சார்ந்தவை. அதே போல எப்படி நம்ம வந்து உண்மையையும் பிழையையும் வந்து நம்மளவில் தவறாக ஒப்பிடுகின்றோமோ அதே போலதான் நம்மளவில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களை உண்மை என்று ஒரு இடத்துல இந்த விஷயம் உண்மைன்னு சொல்றோம், இல்லை ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயத்த உண்மைன்னு சொல்றோம், இன்னொரு காலகட்டத்தில் அல்ல இன்னொரு இடத்துல அதுவே நம்ம உண்மை இல்லை அப்படின்னு சொல்றோம். சில விஷயங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா சில இடங்கள்ல வந்து நன்மை அப்படிங்கிறோம், ஒரே விஷயத்த சில இடங்கள்ல நன்மை அப்படிங்கிறோம், மற்றொரு விஷயத்த அதே விஷயம் வந்து தவறாக கருதப்படுகின்றது. அதே போல எது தீமை என்று எந்த செயலை நம்ம தீமை என்று கருதி செய்கின்றோமோ அதே செயல் சில சமயம் நன்மையில முடிகின்றது, நன்மை என்று கருதி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தீமையில முடிகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் எதை வந்து நன்மை தீமை என்று எண்ணுகின்றோமோ, நாம் எதை வந்து உண்மை பிழை என்று எண்ணுகின்றோமோ, அதாவது இதெல்லாம் நம்மளவுல தான் பார்க்கணும். நாம் எதை வந்து இதெல்லாம் நன்மை தீமை உண்மை பிழை என்று எண்ணுகின்றோமோ இதெல்லாமே வந்து சரியான மதிப்பீடுகள் அல்ல. அதை புரிஞ்சுக்கணும். நாம் எதை எண்ணுகின்றோமோ இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் சரியான மதிப்பீடுகள் அல்ல, அறுதித்தன்மை வாய்ந்தவை கிடையாது, மாறுபடுபவை, காலத்திற்கு காலம் இடத்திற்கு இடம் மாறுபடுபவை. இது வந்து எதனால ஏற்படுகின்றது என்றால், நம்முடைய மனித மனம் வந்து எந்த சூழ்நிலையில் இருக்கின்றதோ அதே போல இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அந்த பிரபஞ்ச சக்தி வேலை செய்கின்றது. அந்த மனித மனம் வெவ்வேறு சூழ்நிலைகள்ல மனித மனம் இருக்கின்றது. அதை பொறுத்துதான் இந்த மதிப்பீடுகள்லாம் அமைகின்றன ஒழிய, இந்த மதிப்பீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அறுதித்தன்மை வாய்ந்தது கிடையாது. ஃபண்டமெண்டல் ட்ரூத் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு இந்த குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறதுக்கு பின்னால் உள்ள அடிப்படை உண்மையை வந்து நாம் அறிந்து கொள்ள முடியல, நம்மால் அறிந்து கொள்ள முடியல. அடிப்படை உண்மையை எதை நாம் நன்மை என்கின்றோமோ தீமை என்கின்றோமோ அதற்கு பின்னால் உள்ள அடிப்படை உண்மையை வந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நாம் வழங்கக்கூடிய மதிப்பீடுகள் எல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியலா தான் நம்ம சொல்றோம். அதனால நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த உண்மைக்கும் பொய்மைக்கும் உள்ள உறவு, நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள உறவு எப்படின்னா, உண்மை வந்து பொய்மையை சார்ந்து இருப்பதில்லை, நன்மை வந்து தீமையை சார்ந்து இருப்பதில்லை. அதனாலதான் வந்து இப்ப ஒரு நன்மையோடு தீமை கலந்துருச்சு அப்படின்னா நன்மை வந்து தீமையான்னு சொல்றதோ, உண்மையோடு பொய்மை கலந்து விடுகின்றது, அதனால் உண்மை வந்து பொய்யாக மாறிவிடுகின்றது என்றோ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த உண்மையும் பொய்யும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படை தன்மையிலே எதையும் சார்ந்து இருப்பவை கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இந்த ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் அப்படிங்கிறதும் குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறதும் ஒன்றை சார்ந்து இருப்பதில்லை. உண்மை வந்து, அதாவது ரிலேஷன் ஆஃப் ட்ரூத் டு ஃபால்ஸ்ஹுட், உண்மை வந்து பொய்மையை சார்ந்து இருப்பதில்லை, நன்மை வந்து தீமையை சார்ந்து இருப்பது அல்ல. அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இண்டிபெண்டா இருப்பவை. உண்மை வந்து எப்பொழுதுமே உண்மையா தான் இருக்கும், எதையுமே சார்ந்து இருக்காது, அது எதனாலும் பாதிக்கப்படாது. நன்மை வந்து நன்மையாக தான் எப்பொழுதும் இருக்கும், அது எதாலையும் எதையும் சார்ந்து இருப்பது இல்லை என்கின்ற அடிப்படை கருத்தை புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க பகவான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். எப்படி வந்து லைட் வந்து நிழலை நம்பி லைட்டு கிடையாது, நிழல் தான் லைட்டை நம்பி இருக்கு. அது போலதான் உண்மை வந்து தானாகவே உண்மையாக இருக்கும், உண்மை வந்து எதையும் சார்ந்து இருப்பதில்லை. நன்மையும் அப்படித்தான். இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சல்யூட்ஸ். இது ரெண்டுமே அப்சல்யூட்ஸ். எது வந்து சார்ந்து இருப்பவை அப்படின்னா
தீமையும் பொய்மையும் தான் ஒன்றை ஒன்று மற்ற மற்ற விஷயங்களை சார்ந்திருப்பவை, அறியாமையை சார்ந்திருப்பவை. நன்மையும் உண்மையும் எதையும் சார்ந்திருப்பவை இல்லை அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். The manifestation of existence, consciousness and delight, Sat Chit Ananda, made manifestation of their opposites, non-existence, inconscience, insensibility, conceivable. Since they were conceivable, in a way they became inevitable. Therefore, there is no authentic inevitable presence of falsehood and evil in the cosmos. There is no absoluteness about them either. Okay, sir. They are the circumstances and results that arise only at a certain state when separativeness culminates in opposition, ignorance culminates in a positive unconsciousness of knowledge. This results in wrong consciousness and wrong knowledge with its content of wrong will, wrong feeling, wrong action and wrong reaction. இந்த சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறது தான் ஆதி நிலைன்னு பார்த்துருக்குறோம். டிரான்செண்டன்ட் ஸ்டேட் இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் அதே நிலையிலே சச்சிதானந்தம் ஸ்டேட்லே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் இருப்பதில்லை. அது வெளிப்படுத்தி கொண்டதுனால்தான் இந்த பிரபஞ்சம் என்கின்ற சிருஷ்டி ஏற்பட்டுள்ளது. சச்சிதானந்தம் அன்மேனிஃபெஸ்டா தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் இருந்திருந்தால் சச்சிதானந்தம் என்கின்ற நிலை மாத்திரமே இருந்திருக்கும், சிருஷ்டி இருந்திருக்காது. ஆனா இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஏற்படணும் அப்படின்னா சச்சிதானந்தம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒன்று தன்னை பலவாறாக பன்மையாக வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டியை உருவாக்கணும். சச்சிதானந்தம் என்பது ஒன்னஸ். சிருஷ்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளிசிட்டி, அது மேனிஃபெஸ்டேஷன். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு வந்தாலே சச்சிதானந்தம் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு வந்தாலே என்ன ஆயிடுது அப்படின்னா சச்சிதானந்தத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் பிளிஸ். சத் சித் ஆனந்தம் இது அடிப்படை குணங்கள். மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் இதற்கு எதிரான விஷயங்களும் தோன்றலாம் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறு அதாவது இது நேச்சுரல்லா ஒரு விஷயம் நல்லது அப்படின்னா அதற்கு எதிரான விஷயங்களையும் நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறோம். இது ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னா ஏன் இப்படி நடக்கக்கூடாதுங்கிற எதிரான விஷயங்களையும் கற்பனை பண்ணி பார்க்குறோம். அதனால அது இந்த இறை வெளிப்பாடு அப்படிங்கிற விஷயம் இங்க புவியில நடக்கும் பொழுதே என்ன நடைபெறுகின்றது என்றால் எதிரான விஷயங்களும் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறும் ஏற்படுகின்றது. நான் எக்ஸிஸ்டன்ஸ் இதில் எல்லாமே ஆப்போசிட்டான விஷயங்கள். நான் எக்ஸிஸ்டன்ஸ், இன்கான்ஷியன்ஸ், இன்சென்சிபிலி, கன்சீவபிள். கன்சீவபிள் என்ன அர்த்தம்? ஒரு நன்மை அப்படின்னா நம்மால அதற்கு எதிரான விஷயத்தையும் நம்மால கருத்தளவுல நம்மால உருவாக்க முடியும் இல்லையா? ஆனந்தம் அப்படிங்கிற விஷயம் அப்படி இருந்தது அப்படின்னா அதற்கு எதிரான விஷயங்களை நம்மால கருத்தளவுல உருவாக்க முடியும். அப்படிதான் இந்த எதிரான விஷயங்களை கருத்தளவுல கன்சீவபிள் உருவாகலாமே. சாத்தியக்கூறு என்பது உருவாக்கப்பட்டது. நான் எக்ஸிஸ்டன்ஸ், இன்கான்ஷியன்ஸ், இன்சென்சிபிலிட்டி, கன்சீவபிள். இது கன்சீவபிள் சாத்தியக்கூறு ஏற்பட்டதுனால தே பிகேம் இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாத விஷயங்களாக ஆகிவிடுகின்றன. இது ஏன் இப்படி அப்படிங்கிறதுக்கு காரணம்
அது அப்ப இப்படி ஆகாமலே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும். அது ஏன் அப்படின்னா, அந்த பரம்பொருள் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது, பரம்பொருள் வந்து தன்னை எதிரான நிலைகளிலும் வெளிப்படுத்தி கொள்ளதான் அது விரும்புகின்றது. பெரும் பரம்பொருளினுடைய சுதந்திரம் அது. பரம்பொருள் வந்து ஒரே நிலையில தான் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அது தன்னுடைய நிலைக்கு எதிரான நிலைகளிலும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். ஆனால் ஒன்றே ஒன்று புரிந்துக்கணும் அப்படின்னா, ஆதி நிலையில இந்த எதிரான விஷயங்கள்லாம் கிடையாது அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். இந்த ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவிலினுடைய அதனுடைய தோற்றம் வந்து ஆதி நிலையிலே கிடையாது. அது எப்பொழுது உருவாகின்றது என்றால், இந்த வெளிப்பாடு மேனிஃபெஸ்டேஷன் வரும்பொழுதுதான் உருவாகின்றது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். there is no absoluteness about them either அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம், பிரபஞ்ச ரீதியில பார்த்தோம் என்றாலும் கூட, இல்ல அதையும் தாண்டி நிலையில் இருக்கக்கூடிய எல்லாம் கடந்த நிலையில் பரம்பொருளுடைய நிலையில பார்த்தாலும் கூட, இந்த எதிர்மறையான விஷயங்களுக்கு உன்னுடைய ஆதி நிலை அங்கு கிடையாது. எப்பொழுது நடைபெறுகின்றது அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த சிருஷ்டி உருவாகும் பொழுதுதான் இந்த விஷயங்கள்லாம் இங்க காணப்படுகின்றது அப்படிங்கிறார். எப்ப அது ஏற்படுகின்றது என்பதையும் பகவான் விளக்குகின்றார். எப்ப அப்படின்னா, சிருஷ்டி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஒன்றில் ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளில் இருந்து பன்மையாக, அந்த பரம்பொருளையே பன்மையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒன் பிகம்ஸ் மெனி, அதுதான் அர்த்தம். அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் பன்மையாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது எங்க வந்து அந்த அந்த பிரிவு என்பது ஒரு எதிர்மறையாக மாறுகின்றது என்றால், நம்ம கீழே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். சச்சிதானந்தமா இருக்கிற வரைக்கும் ஒருமையில இருக்கு. அதற்கு அடுத்த நிலையில அது சூப்பர் மைண்ட் என்கின்ற நிலையில தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதன் மூலமாகத்தான் கீழே சிருஷ்டி உருவாகின்றது. சூப்பர் மைண்ட் அப்படிங்கிற நிலையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னஸ் தான் இருக்குது. அதற்கு கீழே வந்து அதற்கு கீழே அடுத்த நிலையான அந்த மேல் மனம், ஓவர் மைண்ட், அப்புறம் அதற்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னா மைண்ட். இந்த நிலையில தான் பார்க்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், டிவிஷன், அந்த இடத்துல தான் டிவிஷன் ஆரம்பிச்சிருது. ஏன்னா அது மூலமாக தான் சிருஷ்டி உருவாகணும். டிவிஷன் ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா, கம்ப்ளீட்டா டிவிஷன், செப்பரேட்னஸ் வந்துடுது. இது சிருஷ்டியில தவிர்க்க முடியாது. இந்த சிருஷ்டி உருவாகணும் அப்படின்னா அந்த செப்பரேட்னஸ் தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக காணப்படுகின்றது. ஆனா இது வெறும் செப்பரேட்னஸ், அந்த பரம்பொருளிலிருந்து பிரிந்த நிலை என்கின்ற நிலையில் மாத்திரம் இருப்பதில்லை. அது என்ன ஆயிடுது? எதிரான நிலையை எடுத்துக்கொள்கின்றது. செப்பரேட்டிவ்னஸ் கல்மினேட்ஸ் இன் ஆப்போசிஷன். இது ஏன் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நமக்கு ஹியூமன் மைண்டுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அது தெரியாது நமக்கு. ஏன் அப்படி எடுத்துக்கணும், எடுத்துக்காமே இருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். அது டிவைன் மேனிஃபெஸ்டேஷன்ல இறைவனுடைய பரம்பொருளினுடைய இதுல இது ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அவ்வளவுதான். இது ஏன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து காரணம் தெரியாது. அதனால்தான் என்ன நடைபெறுகின்றது? அறியாமை எப்போ வருது? அந்த ஒன்னஸ்லேருந்து பன்மை டிவிஷன் வரும்பொழுது அறியாமை நேச்சுரலா வந்துடுது. டிவிஷன் வந்தாலே, ஓவர் மென்டல் ஸ்டேட்டுக்கு கீழே வந்தாலே டிவிஷன் வந்துடுது, இக்னோரன்ஸ் வந்துடுது. இக்னோரன்ஸ் என்ன ஆயிடுது? முற்றிலும் உணர்வற்ற நிலை அப்படிங்கிற நிலைக்கு அது தள்ளப்படுகின்றது. இக்னோரன்ஸ் கல்மினேட்ஸ் இன் பாசிட்டிவ் அன்கான்சியஸ்னஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். இதுதான் ஆரம்பமா இருக்கு. இங்கேருந்து தானே நம்மளுக்கு எவல்யூஷன் ஆரம்பிக்குது இல்லையா? எவல்யூஷன் எப்படி ஆரம்பிக்கிறது? மேட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அன்கான்சியஸ் ஸ்டேட், அந்த நிலையில தான் எவல்யூஷன் ஆரம்பிக்குது. அந்த நிலையில தான் வெளிப்படுகின்றது. வெளிப்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த தவறான உணர்வு நிலை, ராங் கான்சியஸ்னஸ் வருது. ராங் கான்சியஸ்னஸே வெளியில வருது. ராங் கான்சியஸ்னஸ் வருது, ராங் நாலேஜ் வருது. ராங் நாலேஜ் வந்தா நம்ம இந்த சீக்வன்ஸ் பகவான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். ராங் கான்சியஸ்னஸ்னால ராங் நாலேஜ் வருது. ராங் நாலேஜ்னால ராங் வில் வருது. அதாவது தவறான உணர்வு நிலை, தவறான அறிவு, தவறான சங்கல்பம், தவறான செயல்பாடு அப்படின்னு ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்பாக வருகின்றது. ராங் வில், ராங் ஃபீலிங்,
ராங் ஆக்ஷன், ராங் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? பரம்பொருள் இருக்க நிலையில எதுவுமே கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன் ஆகும்பொழுது அந்த பிரிவு ஏற்படுகின்றது. பிரிவு என்பது எதிர்ப்பாக மாறுகின்றது. எதிர்ப்பாக மாறுகின்றது, அன்கான்சியஸ்னஸா மாறுகின்றது. அன்கான்சியஸ்னஸ்லேருந்து அந்த பரிணாமத்தில் வெளிப்படும் பொழுது தவறான உணர்வு நிலை வெளிப்படுகின்றது. அதனால தான் இப்படிலாம் இதெல்லாம் வருது அப்படிங்கிறது பகவான் இதனுடைய அடிப்படை குணத்தை பகவான் இங்கே விவரிக்கின்றார். அடுத்தது போகலாம். This leads to the question whether falsehood and evil come from mind and life into matter, or from matter to mind and life. Because in their evolution from matter, the mind and life are inflicted by falsehood and evil, by the obscure elements arising from the inconscience. Did falsehood and evil arise as an enabling supraphysical affirmation in the universal mind and life, that is cosmic plane, for their presence in earthly manifestation? Did it arise as a prior necessity for their subsequent emergence in physical life? Okay, sir. It was for a long time held in our traditional knowledge that there are powers and forms of vital mind and life in the planes of supraphysical experience. They seem to be pre-physical foundation of the discordant, defective, or perverse forms and powers of life mind and life force which we find in our earthly existence. இங்கே இன்னொரு விஷயத்தையும் பகவான் சொல்றார். எங்கிருந்து இந்த ஃபால்ஸ்ஹுட் வந்தது? கீழே நம்ம பார்த்தோம், முதல்ல கீழே என்ன இருக்கு? இன்கான்ஷியன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். உணர்வற்ற நிலை, சட நிலையில உணர்வற்ற நிலை இருக்குன்னு பார்த்தோம். இன்கான்ஷியன்ஸ் இருக்கு, சட நிலையில உணர்வற்ற நிலை இருக்குன்னு பார்த்தோம். எதுல அப்புறம் உணர்வற்ற நிலையினால தான் நமக்கு ராங் கான்ஷியஸ்னஸ் வருது. ராங் கான்ஷியஸ்னஸ்னால இந்த ராங் வில், அதனால ஈவில்லாம் வருதுன்னு பார்த்தோம். அப்படின்னா இங்க நம்ம என்ன நமக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் மேலிருந்து இரக்கம் கொண்டு உணர்வு நிலை மேலிருந்து இரக்கம் கொண்டுள்ளது. அப்புறம் இரக்கம் கொண்டுள்ள உணர்வு நிலை மெல்ல 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 பரிணாமத்தின் மூலம் வெளிப்படுகின்றது அப்படிங்கிறத அடிப்படையில உண்மை. அதுதானே உண்மை. பரம்பொருள்லேருந்து தானே எல்லாமே தோன்றுகின்றது. பரம்பொருள் தான் உன்ன அடிப்படை. பரம்பொருள்லேருந்து எப்படி மேட்டர் வந்தது அப்படின்னா, பரம்பொருள்லேருந்து அந்த சக்தி மெல்ல மெல்ல இரக்கம் கொண்டுள்ளது. இன்வல்யூஷன் அப்படின்னு சொல்றோம், டிசென்ட் அப்படிங்கிறோம். அந்த இன்வல்யூஷன் ஆகி எதுக்குள்ள போயிடுச்சு? எல்லாமே மெட்டீரியல் இன்கான்ஷியன்ஸ்ல போயிடுது. அப்புறம் மெட்டீரியல் இன்கான்ஷியன்ஸ்லேருந்து திருப்பி அப்புறம் லைஃப் மைண்ட் அப்படின்னு மெல்ல 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 வெளிவருகின்றது. இதுல எதுலேருந்து எது வந்தது அப்படிங்கிற கேள்வி வருது. இரக்கம் கொண்டுள்ளது அப்படின்னா மைண்ட் அண்ட் லைஃப், அதாவது சட்டில் லெவல்ல, முதல்ல சட்டில் லெவல்ல போயிலேருந்தா எல்லாம் இறக்கம் வருகின்றது. கிராஸ்ல அப்புறம் மேட்டர் ஆயிடுது. அப்புறம் மேட்டர்லேருந்து திருப்பி மைண்ட் அண்ட் லைஃப்னு அப்படியே வெளியே வருகின்றது இல்லையா? எல்லாமே ஒரு சுழற்சியில தான் இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய ஸ்தூல நிலையில இருக்கக்கூடிய இந்த உலகம், நாம் வாழக்கூடிய வாழ்வு, நம்முடைய மனம், இதுக்கு பேரலா சூட்சும நிலையில தளங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது நம்ம அறிந்துள்ளோம் இல்லையா? இந்த சூட்சும தளங்கள் வழியா தான் எல்லாம் இரக்கம் கொண்டுள்ளது. அப்புறம் திருப்பி ஸ்தூல நிலையில மேட்டர், அப்புறம் எகைன் மைண்ட், லைஃப், திருப்பி மேல போகுது எல்லாம் அப்படியே. இதுல எந்த நிலையில இந்த தீமையும் பொய்மையும் வருகின்றன? ஒருவேளை மனம் வாழ்வு அப்படிங்கிற நிலையிலிருந்து கீழே, மனம் வாழ்வு அப்படிங்கிறது எப்படி? முதல் நிலையில அந்த இரக்கம் கொள்ளும் பொழுது, பரம்பொருள்லேருந்து வெளிப்பாடு ஏற்படும் பொழுது, அந்த சட்டில் பிசிக்கல் பிளேன்ல மென்டல் பிளேன், லைஃப் பிளேன், அப்புறம் மெட்டீரியல் பிளேனுக்கு உள்ள போயிடுது. அந்த லெவல்ல போய் சட நிலையில இந்த விஷயங்கள்லாம் உள்ள போயிடுச்சா? அல்லது
சடநிலையிலிருந்து மனம் வாழ்வு அப்படிங்கிற நிலையின் மூலமாக வெளிப்படுகின்றதா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சடநிலையிலிருந்து பரிணாமத்தில் வெளிப்படும் பொழுது மனமும் வாழ்வும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொய்மையினாலும் தீமையினாலும் அந்த உணர்வற்ற நிலை என்கின்ற ஒரு அம்சத்தின் மூலமாக பாதிக்கப்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால எந்த நிலையிலிருந்து எது முதல்ல போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம் முன் வைக்கின்றார். இது கேள்விதான், புரிஞ்சுக்கணும். நம்ம பகவான் வந்து எந்த நிலையில் எங்கேருந்து எங்க எது போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்கிறார். இதை ஒட்டி இன்னொரு கருத்தையும் சொல்கின்றார். இதெல்லாம் ஏற்கனவே இவையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேல் தளங்கள்ல இந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் ஏற்கனவே இருந்தனவா? மேல் தளங்கள்னா எது? நம்முடைய சட உலகிற்கு மேலுள்ள தளங்கள், சூப்ராபிசிக்கல் பிளேன்ஸ். சடநிலைக்கு மேலுள்ள அந்த யூனிவர்சல் மைண்ட் அப்படிங்கிற ஒரு தளம் இருக்கு. யூனிவர்சல் லைஃப், காஸ்மிக் பிளேன் அப்படிங்கிற தளம் இருக்கு. அங்கேயே இருந்துதா இந்த விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள்லாம் அங்கேயே இருந்து பிற்பாடு இந்த புவியினுடைய வெளிப்பாட்டின் மூலமாக அவைகள் எல்லாம் தோன்றியனவா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பகவான் நம்முள் வைக்கின்றார். அதற்கு நம்ம பதிலையும் அடுத்ததுல சொல்றார். அப்ப உள்ள போகலாம் நம்ம. It was for a long time held in our traditional knowledge that there are powers and forms of vital mind and life in the planes of supraphysical experience. They seem to be pre-physical foundation of the discordant, defective or perverse forms and powers of life mind and life force which we find in our earthly existence. In their root nature, they are attached to ignorance, to darkness of consciousness, to misuse of force, to perversity of delight, to all the causes and the consequences of evil. These supraphysical powers, beings or forces are active to impose their adverse constructions upon earthly beings. ஸோ இதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். என்ன அப்படின்னா, ஈவில் அண்ட் பொய்மை அப்படிங்கிறது வெறும் நம்மளுடைய புவி சார்ந்த வாழ்வில் அந்த தளத்துல மாத்திரம் இல்லை, அதற்கு மேலுள்ள தளத்திலையும் இந்த சக்திகள்லாம் இருக்கின்றன. அதைத்தான் பகவான் இங்கே கூறுகின்றார். நம்மளுடைய பாரம்பரிய அந்த ஞானத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் நாலேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தீய சக்திகள், இந்த வைட்டல் மைண்ட், பிராணமயத்தை சார்ந்த வைட்டல் மைண்ட் அண்ட் லைஃப், இதெல்லாம் இருக்கின்றன. இந்த சக்திகள்லாம் வந்து நமக்கு உள்ள மேல் தளத்தில் இருக்கின்றது. இது குறித்த சாவித்திரியில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டீடைல் டிஸ்கிரிப்ஷன் தரார் பகவான். வைட்டல் பிளேன்ல என்ன, வைட்டல் மைண்ட், வைட்டல் லைஃப்ல என்னென்ன சக்திகள் இருக்கின்றன அப்படிங்கிறத பகவான் வந்து டிஸ்கிரைப் பண்றார். நம்மளுடைய புவி சார்ந்த நிலையில மாத்திரம் இந்த சக்திகள் இல்லை. பவர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வைட்டல் மைண்ட் அண்ட் லைஃப் இன் த பிளேன்ஸ் ஆஃப் சூப்ராபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். பிராணமயத்தை சார்ந்த வாழ்வு, இதனுடன் தொடர்பான சக்திகள் எங்க இருக்கு அப்படின்னா, புவி தளத்திற்கு மேல், இம்மிடியட்டா அதற்கு மேல் உள்ள தளத்துல இருக்கு. அதுதான் வந்து எதற்கு அஸ்திவாரமாக அமைகின்றன என்றால், கீழே அந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய முரண்பாடுகள், ஒரு வக்கரமான உருவாக்கங்கள், இங்கு நம்முடைய வாழ்வுடன் சம்பந்தப்பட்ட மனதினுடைய சக்திகள், வாழ்வினுடைய சக்திகள், இதற்கெல்லாம் வந்து நம்முடைய புவிசார் வாழ்வினுடைய சக்திகளுக்கு இவைகள் தான் அடிப்படையாக அமைகின்றன அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, இவைகளினுடைய அடிப்படை அம்சத்தை பார்த்தோம் அப்படின்னா, மூலத்தை பார்த்தோம் அப்படின்னா, அறியாமையில் தான் இவைகளும் இருக்கின்றன. ஏன்னா இவங்கெல்லாம் டிவிஷன்ல தான் செயல்படுறாங்க. இந்த சக்திகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எகெயின் தே ஆர் சப்ஜெக்ட் டு இக்னோரன்ஸ் தான். இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிச்சிருது? சூப்பர் மைண்டுக்கு கீழே ஆரம்பிச்சதுனால கீழே அப்படியே தளங்களுக்கு செல்ல 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 அறியாமை என்பதும் கூடவே மேலோங்கி காணப்படுகின்றது. இந்த சக்திகளும் அறியாமை
தான் செயல்படுகின்றன. அறியாமை உணர்வற்ற நிலையின் காரணமாக ஏற்பட்டுள்ள இருள், டார்க்னஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், சக்திகளினுடைய தவறான பயன்பாடு, மிஸ்யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஆனந்தத்தினுடைய வக்கரித்த நிலை, பர்வர்சிட்டி ஆஃப் டிலைட், எவையெல்லாம் தீமைக்கு காரணமாகவும் தீமையை தோற்றுவிக்கின்றனவோ அவைகள் இவைகளுடன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தன்னை சம்பந்தப்படுத்தி கொண்டு உள்ளன. எங்க நம்ம சூப்ராபிசிக்கல் பிளேன்ல இருக்கக்கூடிய இந்த சக்திகள், இந்த சக்திகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, சூப்ராபிசிக்கல் பவர்ஸ், பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் தே ஆர் வெரி ஆக்டிவ். எதுக்கு அவங்கெல்லாம் ரொம்ப துடிப்பா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இந்த எதிர்மறையான உருவாக்கங்கள், அட்வர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், புவியில் இருக்கக்கூடிய மனிதர்களின் மேல அவர்களுடைய எதிர்மறையான உருவாக்கங்களை என்ன செய்கின்றார்கள்? சுமத்துகின்றார்கள். அதன் மூலம் பாதிப்பை ஏற்படுத்துகின்றார்கள். இது உண்மை. இதைத்தான் பகவான் ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றார். பகவானும் அன்னையும் ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ். அவங்கெல்லாம் இந்த ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவைன் செயல்பாட்டிற்கு எப்பொழுதுமே எதிராக செயல்படுபவர்கள். நம்முடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜில் அசுராஸ்ன்னு சொல்றோம். வேரியஸ் பெயர்களை விட்டு நம்ம அழைக்கின்றோம். புராணங்கள்ல நம்ம இவர்களை பற்றிலாம் படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவைகளும் காரணம் அப்படிங்கிறார். சார் கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்க சார். கான்சியஸ்னஸ் இன்வல்யூஷன் இதுல தான், இன்கான்சியன்ஸ்ல தான். அதுலேருந்து தான் எவல்யூஷன். அப்படி இருக்கும்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற இந்த ஆப்போசிட் எலிமெண்ட்ஸும் இன்கான்சியன்ஸ்லேருந்து தானே மேலே வந்திருக்க முடியும். இப்போ இந்த ப்ரீ பிசிக்கல் பிளேன்ஸ்லேருந்து இறங்கி வந்திருக்க முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு அதுக்கும் கான்சியஸ்னஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அதாவது கான்சியஸ்னஸ் ஒருமை என்கின்ற அம்சத்துடன் இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ்ல பிரச்சனை வராது. அதாவது கான்சியஸ்னஸ் ஆஃப் ஒன்னஸ், கான்சியஸ்னஸ் ஒருமை என்கின்ற அம்சத்துடனேயே, அதாவது நானும் அந்த பரம்பொருளும் ஒன்றுதான் அப்படிங்கிற உணர்வு நிலையினுடனே அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நான் வேற அப்படிங்கிற, நானும் அந்த பரம்பொருளும் வேற அப்படிங்கிற அந்த டிவிசிவ் கான்சியஸ்னஸ் வரும்பொழுதுதான் பிரச்சனை ஏற்படுது. இது உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த கான்சியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா, கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தை பொதுவான வார்த்தை. இந்த கான்சியஸ்னஸ் எத்தகையதாக இருக்கணும் அப்படின்னா, கான்சியஸ்னஸ் ஆஃப் ஒன்னஸ், அந்த ஒன்னஸ்ல கான்சியஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. கான்சியஸ்னஸ் டிவிசிவா வரும்பொழுதுதான் பிரச்சனை வருது அப்படிங்கிறார். டிவிசிவ் கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரம்பொருளிலிருந்து பிரிந்து இருக்கும், தனியாக இருக்கும் நானும் பரம்பொருளும் ஒன்று இல்லை அப்படின்னு நினைச்சாலே டிவிசிவ் கான்சியஸ்னஸ் டிவிஷன் வந்துடுது. இந்த டிவிஷன் எங்க இருக்கு அப்படின்னா, சூப்பர் மைண்டுக்கு கீழே ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறார். ஓவர் மென்டல் லெவல்ல இந்த டிவிஷன் ஆரம்பிச்சிருது. மைண்ட் அப்படிங்கிற லெவல்ல மென்டல் ஒவ்வொரு பிளேன்ஸா கீழே இறங்கி வரும்பொழுதே டிவிஷன் ஆரம்பிச்சிருது. அது கீழே மேட்டருக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேல் தளத்திலேயே ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறாரு. ஓவர் மைண்ட் அதுக்கு கீழே உள்ள தளங்கள் எல்லாம் மேலே வந்துடுது. அப்புறம் ஜஸ்ட் நம்ம புவித்தளத்துக்கு மேலே இருக்கக்கூடியது தளம் பார்த்தோம் அப்படின்னா சூப்ராபிசிக்கல் பிளேன், சட்டில் பிசிக்கல் பார்க்குறோம் இல்லையா, சட்டில் வைட்டல், சட்டில் மைண்ட், அது ஜஸ்ட் இம்மிடியட்லி அபவ் த எர்த்லி, நம்ம இருக்கக்கூடிய நிலைக்கு ஜஸ்ட் மேலே இருக்கிற நிலை. ஸோ அந்த நிலையில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இக்னோரன்ஸ் தான் இருக்கு. கான்சியஸ்னஸ் இக்னோரண்டா தான் இருக்கு அப்படிங்கிறாரு. எந்த நிலையில கான்சியஸ்னஸ் ஒன்னஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம மைண்ட், ஹியூமன் மைண்ட் அதுக்கு அடுத்த நிலையில சூப்ராமெண்டல் லெவலுக்கு போன அப்புறம் தான் ரியல் ஒன்னஸ் வரும் அப்படிங்கிறார். இப்போ இந்த லெவல்ஸ்ல சூப்பர்மெண்டல் லெவலுக்கு கீழே உள்ள லெவல்ஸ்ல எங்க இது அரைஸ் ஆகுதோ அது கன்சீவபிள், ஆனா அது இனவிட்டபிள் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ வாட் எவர் இஸ் கன்சீவபிள் பிகேம் இன்னவிட்டபிள் அப்படிங்கிறார்.
பிகேம் இன்னோவேட்டபிள் அப்படிங்கிறார். இன்னோவேட்டபிள் இல்லைன்னு சொல்லல, பிகேம் இன்னோவேட்டபிள் அப்படிங்கிறார். அதுதானே சொல்றாரு அவர். பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாட் எவர் இஸ் கன்சீவபிள் பிகேம் இன்னோவேட்டபிள் தானே சொல்றாரு அவர், இல்லையா? எதையெல்லாம் நம்ம சச்சிதானந்தத்தினுடைய நிலை வந்து பூரணமான நிலை, இந்த பூரணமான நிலை சச்சிதானந்த நிலையிலே இருக்கும் பொழுது அது பாதிப்பு ஏற்படுவது இல்லை. அது தன்னை வெளிப்படுத்தி மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் பொழுது எதிரான நிலைகளையும் நம்மால வந்து கருத்தளவுல வந்து சிந்தித்து பார்க்க முடிகின்றது. எதையெல்லாம் கருத்தளவுல நம்ம வந்து சிந்தித்து பார்க்கின்றோமோ அது வந்து தவிர்க்க முடியாத நிலைகளாக மாறி போய் விடுகின்றன அப்படிங்கிறார். சின்ஸ் தே வர் கன்சீவபிள் இன் அ வே தே பிகேம் இன்னோவேட்டபிள் அப்படிங்கிறார். ஆமா, அடுத்தது போகலாமா? As there are powers of knowledge of or forces of the light, so also there are powers of ignorance and forces of the darkness, whose work is to prolong the rule of ignorance and inconscience. As there are forces of truth, so also there are forces that live by the falsehood and support it for its victory. As there are powers whose life is intimately bound up with existence, the idea and the impulse of good, so there are forces whose life is bound up with the existence and the idea and the impulse of evil. Thank you, sir. The cosmic forces அப்படின்னு பார்க்கும்பொழுது காஸ்மிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது காஸ்மிக் ஃபோர்ஸஸ்லேயே பவர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு, ஃபோர்ஸஸ் ஆஃப் லைட் இருக்கு. அதே சமயம் தேர் ஆர் பவர்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டார்க்னஸ் இருக்கு. நீங்க சொல்றாரு எப்படி வந்து பவர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கோ, ஃபோர்ஸஸ் ஆஃப் லைட் இருக்கோ, டிவைன் forces irko, so there are powers of ignorance and forces of darkness whose work is to prolong the rule of ignorance and inconscience. எப்படி வந்து அந்த நேர்மறையான சக்திகள் இருக்கின்றவோ அதே போல அறியாமைக்கு உட்பட்டு இருள் சக்திகளும் இருக்கின்றன. அந்த இருள் சக்திகள் அறியாமைக்கு உட்பட்ட சக்திகள் பிரபஞ்சத்துல வேலை செய்கின்றன அப்படிங்கிறார். இந்த சக்திகளினுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த அறியாமையிலேயே மற்றும் உணர்வற்ற நிலையிலேயே இங்க உலகத்தில் வாழும் அமைப்புகளை அதே நிலையில வைத்திருக்கணும், அதை நீட்டிக்க செய்யணும். அறியாமையையும் உணர்வற்ற நிலையை நீட்டிக்க செய்வதுதான் இந்த எதிர்மறையான சக்திகளினுடைய வேலை அப்படிங்கிறார். எப்படி வந்து பவர்ஸ் ஆஃப் நாலேஜ் சொல்றாரு, ஃபோர்ஸஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றாரு, அதே போல ஃபோர்ஸஸ் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறார், உண்மையை சார்ந்திருக்கும் சக்திகள் அப்படிங்கிறார். அதே போல வாழ்வை எப்படி இதெல்லாம் உண்மையை சார்ந்திருக்கும் சக்திகள் இருக்கின்றனவோ அதே போல பொய்மையை சார்ந்திருக்கும் சக்திகளும் இருக்கின்றன அப்படிங்கிறார். So there are forces that live by the falsehood and support it for victory. இது நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், உலகத்துல பார்க்கிறோம். சில சக்திகள் பார்த்தோம் அப்படின்னா உண்மையை சார்ந்து உண்மைக்காக சில சக்திகள் செயல்படுகின்றன. அந்த சக்தியை ஒட்டி சில மனிதர்கள் செயல்படுகின்றார்கள். சில மனிதர்கள் வந்து அந்த பொய்மையினுடைய சக்திகளுக்கு வசப்பட்டு அதனுடைய வெற்றிக்காக பாடுபடுவதை நம்ம உலகத்துல பார்க்கிறோம், நடைமுறையில் நம்ம பார்க்கிறோம். அதே போல நன்மையை தோற்றுவிக்கும் சக்திகளும் இந்த உலகத்துல இருக்கின்றன. வாழ்வு நன்மையை உண்டாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் செயல்படும் சக்திகளும் இந்த உலகத்தில் இருக்கின்றன. அதே போல தீமையை தோற்றுவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் செயல்படும் சக்திகளும் இந்த பிரபஞ்ச சக்திகளுடைய செயல்பாட்டில் இதெல்லாம் கலந்து இருக்கின்றன அப்படிங்கிறார்.
அடுத்தது போகலாம். இது அப்படியே கருத்தை வாங்கிப்போம், போக போக புரிஞ்சுக்கலாம், நம்ம என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கலாம். In that case, the first source of good and evil would not be in the terrestrial life or in the evolution forms, the inconscient. Their original source lies in the life world, in the supraphysical nature. It is that pressure which brings out falsehood and evil and supports their emergence from the inconscient. This fact becomes certain when we go deep into ourselves from the surface. We find that the mind, heart, and sensational being of man are moved by forces not under his own control. He can become an instrument in the hands of cosmic energies without knowing the origin of his action. ஸோ இங்கே பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பகவான் வந்து கிளாரிஃபை பண்றாரு. த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் வந்து நம்பர் 1, புவிசார் வாழ்வுல அதனுடைய சோர்ஸ் ஆரம்பம் கிடையாது, மூலம் கிடையாது அப்படிங்கிறார். இல்ல இந்த உணர்வற்ற நிலையிலிருந்து வரக்கூடிய பரிணாமம் என்கின்ற இயக்கத்தில் இருக்கின்றதா அப்படின்னா அங்கேயும் கிடையாது அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இங்கெல்லாம் இருக்கு, அது வேற விஷயம். அதனுடைய ஆரம்பம் மூலம் எங்க இருக்குங்கிறது டெரெஸ்ட்ரியல் லைஃப், புவிசார் வாழ்வுல இல்ல, இந்த எவல்யூஷன் ஃப்ரம் த இன்கான்ஷியன்ஸ். ஏன்னா அந்த உணர்வற்ற நிலை என்கின்ற நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பரிணாம இயக்கத்திலையும் இல்லை. ஒரிஜினல் சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா லைஃப் வேர்ல்டு அப்படிங்கிறார். லைஃப் வேர்ல்டு அப்படிங்கிறது நம்ம வைட்டல் வேர்ல்டு. நம்மளுடைய ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நமக்கு வந்து வாழ்வு பிராணசக்தின்னு அப்படின்னு நம்ம பிராணசக்தி நமக்குள்ள செயல்படுது. பிராணசக்தியை ஒட்டிய வாழ்வை நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய ஆசா பாசங்கள், இமோஷன்ஸ் எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கு. நமக்குள்ளேயே இருக்கிற விஷயம் வந்து அது வந்து ஏதோ ஒரு உலகத்தை சார்ந்து இருக்கின்றது, ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு உள்ள இருக்கக்கூடிய கோபதாபங்கள், ஆசைகள், எல்லா விதமான பிராணமய சக்திகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, பிராணமய இயக்கங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேரலா வந்து ஒரு உலகம் இருக்கின்றது. பேரலா அதுக்கு வந்து ஒரு உலகம் இருக்கின்றது. அதே போல நம்மளுடைய மனம் சார்ந்த சிந்தனைகள், நமக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனைகளுக்கு பேரலா ஒரு மென்டல் வேர்ல்டு இருக்கு. இந்த பிராணமயத்தை சார்ந்த உலகத்தை தான் பகவான் வந்து வைட்டல் வேர்ல்டு, லைஃப் வேர்ல்டு அப்படிங்கிறார். இந்த வைட்டல் வேர்ல்டு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இருக்கக்கூடியது இந்த பிசிக்கல் பிளேன். இதுக்கு இம்மிடியட்லி எபோவ் இருக்கு, சூப்பரா பிசிக்கல் நேச்சர்ல இருக்கு. சூப்பரா பிசிக்கல் பிளேன்ல இந்த லைஃப் வேர்ல்டு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இங்கதான் சோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறார். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பகவான் சொன்ன அதையும் ஏற்கனவே ஒரு அசோகன் சார் கேட்ட கேள்வியே அப்படியே வச்சுக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை இன்னும் இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அந்த கேள்விக்கான பதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்க சொன்னது, பகவான் என்ன சொல்றாரு, இதனுடைய ஆரிஜின் வந்து காஸ்மாஸ்ல இல்ல அப்படின்னு சொன்னார். அவர் காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ்ல இதனுடைய ஆரிஜின் இல்லை அப்படின்னு சொன்னார். அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்க பகவான் சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டெரெஸ்ட்ரியல், இந்த புவிசார் வாழ்வுல தீமைக்கும் பொய்மைக்கும் ஆன அதனுடைய ஆரம்பம் இங்க இல்லை அப்படிங்கிறாரு. புவிசார் வாழ்வுல இருக்கு, ஆனா அதற்கான மூலம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த சூப்ராபிசிக்கல் பிளேன், இந்த பிராணமய உலகம் அங்கதான் இருக்கு அப்படிங்கிறார். Their original source lies in the life world, in the supraphysical nature.
நம்ம உலக வாழ்வு டெரெஸ்ட்ரியல் நேச்சர். அந்த புவிசார் வாழ்வுக்கு மேல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து சூப்ரா பிசிக்கல் நேச்சர். அங்கதான் இருக்கு அப்படிங்கிறார். அது என்ன செய்கின்றது? ஒரு அழுத்தத்தை தருகின்றது. எதற்கான அழுத்தத்தை தருகின்றது? இங்க நம்ம புவிசார் வாழ்வில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனம், பிராணமயம், அதிலிருந்து பொய்மையையும் தீமையும் வெளிப்படுவதற்கான அழுத்தத்தை தருகின்றது. உணர்வற்ற நிலையிலிருந்து வெளிப்படுவதற்கான அழுத்தத்தை தருந்து, அதன் மூலமாகத்தான் இந்த எதிர்மறையான விஷயங்கள் இங்க புவியில் தோன்றுகின்றன அப்படிங்கிறார். இத வந்து பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கலாம் அவத்தார், இதை வந்து அறிய முடியும் அப்படிங்கிறார். இதை வந்து யார் வந்து கொஞ்சம் அவருடைய கான்சியஸ்னஸ்ல வந்து அவங்க வந்து சர்ஃபேஸ்ல இல்லாம உள்ஜீவன்ல யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்களால புரிஞ்சுக்க முடியும். என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, சர்ஃபேஸ்ல இருக்கிறவங்களுக்கு புரியாது. சர்ஃபேஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நாம தான் செய்யறோம்னு நினைப்போம். ஆனா when we go deep into ourselves, நமக்கு எந்த உண்மையை உணர முடியும் அப்படின்னா, நம்மளுடைய மனம், நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய புலன் சார்ந்து செயல்படும் இயக்கங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, சில சக்திகள் நம்முடைய ஆளுமைக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து செயல்படும் சில சக்திகளினால் ஆளப்படுகின்றன அப்படிங்கிற உண்மையை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அதனாலதான் மனிதன் வந்து இத்தகைய சக்திகளினுடைய வெறும் கைப்பாவையாகத்தான் செயல்படுகின்றான் சில சமயங்கள்ல. He can become an instrument in the hands of cosmic energies without knowing the origin of his action. நிறைய பேர் இப்படிதான் செயல்படுறோம். அது நம்ம கான்சியஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம அதுல சிக்க மாட்டோம். இதுக்கு வந்து பகவான் என்ன சொல்றார், இந்த கோபம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா காஸ்மாஸ்ல இருக்கு. சட்டில் பிசிக்கல், சட்டில் முதல்ல அது எங்க இருக்கும் அப்படின்னா சட்டில் வைட்டல் பிளேன்ல தான் இருக்கும். அந்த பகவான் சொன்ன அந்த லைஃப் பிளேன்ல தான் இருக்கும். நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம்னா அது நமக்குள்ள நுழைஞ்சு நம்மளுடைய கோபமா அது வெளியே வராம நம்ம பாதுகாத்துக்கலாம். டிசைரும் அப்படிதான், அதுவும் நம்ம அந்த லைஃப் பிளேன்ல இருக்கும். நம்ம கான்சியஸா இருந்தோம் அப்படின்னா அது நமக்குள்ள புகுந்து நம்மளுடைய டிசைரா வெளியே வராம நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே இந்த லைஃப் பிளேன்ல இருக்கும் அப்படிங்கிறாரு. இதை வந்து நம்ம கான்சியஸா ஆயிட்டோம் அப்படின்னா, அதனால்தான் மதர் அண்ட் ஷோர்மிந்த் என்ன சொல்றாங்கன்னா, யூ ஷுட் பிகம் மோர் அண்ட் மோர் கான்சியஸ் அப்படிங்கிறாங்க. த மோர் அண்ட் மோர் யூ பிகம் கான்சியஸ், நம்ம வந்து இது மாதிரி இந்த சூப்ரா பிசிக்கல் பிளேன்ல இருந்து செயல்படக்கூடிய சக்திகளினுடைய பாதிப்பில் இருந்து நம்ம வந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு மதர் அண்ட் ஷோர்மிந்த் தான் சொல்றாங்க. அடுத்தது போகலாம். Man is moved by invisible cosmic forces. The forces of good and evil present themselves as powers of universal nature. They seem to belong not only to the physical universe, but to planes of life and mind beyond it. These acts are possess his whole nature. But the fact that falsehood and evil are great in their magnitude cannot be the sign of their absoluteness. நம்ம புரிஞ்சுக்கிறோம், மனிதன் வந்து நம்முடைய மனம், நம்முடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய உடல், அந்த சக்திகள் மாத்திரம் நம்ம வந்து செயல்படுறது இல்லை. கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்ச சக்திகளினால் நாம் இயக்கப்படுகின்றோம். அதுதான் உண்மை. இந்த சக்திகள்ல நல்லது இருக்கு, கெட்டது இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஃபோர்ஸஸ் ஆஃப் ட்ரூத் இருக்கு, ஃபோர்ஸஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு, ஃபோர்ஸஸ் ஆஃப் லைட் இருக்கு. அதுக்கு அதே போல இதுக்கு எதிரான சக்திகளும் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். நம்ம இந்த ரெண்டு சக்திகளும் பார்த்தோம் அப்படின்னா சரி, ஃபோர்ஸஸ் ஆஃப் குட், ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈவில் வந்து எப்படி தங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்விசிபிள் காஸ்மிக் ஃபோர்ஸஸ், அதாவது present themselves as powers of universal nature. பிரபஞ்ச இயற்கையினுடைய சக்திகளாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. இந்த சக்திகள்லாம் வந்து வெறும் பிசிக்கல் யூனிவர்ஸை மாத்திரம் இல்ல, இந்த புவிசார் வாழ்விலை மாத்திரம் சார்ந்து இருப்பவை அல்ல.
புவிசார் வாழ்விற்கும் உடனடியாக மேலுள்ள அந்த சட்டில் பிளேன்ஸ் ஆஃப் லைஃப், பிளேன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த தளங்களையும் சார்ந்திருப்பவை. இதனுடைய சக்திகளுடைய செயல்பாடுகள் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தன்மை ஒரு மனிதன் என்கின்ற ஒரு அமைப்பை ஒப்பிடும் பொழுது அந்த அமைப்பையும் தாண்டிய வண்ணமாக காணப்படுகின்றன. They surpass the measures of human relativity. அதாவது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து செயல்படுவதாக காணப்படுகின்றன. சோ அதனுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது எவ்வாறு நம்ம பார்க்கிறோம்? சூப்பர் ஹியூமனா பார்க்கிறோம். மனிதன் எப்படி பார்க்கலாம் அந்த சக்திகளுடைய செயல்பாட்டை அப்படின்னா, தன்னுக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்தும் சக்திகளாக அவைகளை மனிதன் காண்கின்றான். சில சமயம் அது இறை சக்தியினுடைய செயல்பாடு என்றும் அவன் புரிந்து கொள்கின்றான், தவறாக புரிந்து கொள்கின்றான். இல்ல சில சமயம் அசுர சக்திகள் என்றும் புரிந்து கொள்கின்றான். அசுர சக்திகள், தீய சக்திகள் என்றெல்லாம் புரிந்து கொள்கின்றான். பார்ப்பதற்கு பகவான் சொல்றது, இந்த லார்ஜர் ஆக்ஷன் they are superhuman, divine, titanic or demoniac. அவைகள் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே இவைகள் அனைத்தின் மீதும் இவைகள் தங்களுடைய செல்வாக்கை திணிக்கின்றன. அவனுடைய ஒட்டுமொத்த இயல்பையும் ஆக்கிரமிக்கின்றன. ஆனால் பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்று ஆதியிலே நம்ம பார்த்த உண்மை என்ன அப்படின்னா, இந்த ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில் குட் அண்ட் ட்ரூத் மாதிரி அப்சல்யூட்னஸ் கிடையாது. அது இதோட வீக் பாயிண்ட். ஸ்ட்ரென்த் எது அப்படின்னா ட்ரூத் அண்ட் குட் தான் அப்சல்யூட்ஸ். இந்த ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில் they are not absolutes. அதனால பகவான் அதெல்லாம் அப்படிலாம் இருந்தாலும் கூட பகவான் இங்க நமக்கு he is giving us a supporting ஒரு இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அது அளவுல மனிதனுடைய சக்தியை கம்பேர் பண்ணும்போது அது அளவுல மிக பெரியதா இருக்கலாம். ஆனா அது அப்சல்யூட்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அதனால இறை சக்தி தான் அப்சல்யூட். இது எதுக்கு பகவான் சொல்றாருன்னா அதனுடைய தன்மையை விளக்குகின்றார். அதுக்காக மனிதன் இந்த சக்திகளினுடைய செயல்பாட்டிற்கு அடிபணிந்து செயலற்று இருக்கணும் அவசியம் கிடையாது. அவனுடைய கான்சியஸ்னஸ் அவன் சாதனையின் மூலம் அந்த உயர் சக்தி இறை அருளின் மூலம் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த இறை அருள் செயல்பட்டு அவனுக்கு இந்த சக்திகளை எல்லாம் பாதிக்காம காப்பாற்றி கொண்டு போயிடும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் பகவான் என்ன சொல்றார், ஏன்னா எது அப்சல்யூட்டா இருக்கக்கூடியது? இறை சக்தி தான் அப்சல்யூட். இந்த falsehood and evil they are, but the fact that falsehood and evil are great in their magnitude cannot be the sign of their absoluteness. அதனால அது அப்சல்யூட்னு சொல்ல முடியாது. அப்சல்யூட்டா இருக்கிறது டிவைன் ஃபோர்ஸ் தான். falsehood and evil தான் ரிலேட்டிவ். the moment we rise in our consciousness, இதனுடைய பாதிப்பிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அடுத்தது போகலாம். Though the forces of falsehood and evil have supraphysical and pre-physical existence, they are not original cosmic principles. Their appearance does not extend beyond the lower supraphysical planes. They do not go beyond the lower vital or the planes of the vital mind. Therefore, the adverse forces are not the primal powers of the cosmos, but they are creations of life or creations of mind in life. In these lower supraphysical planes, evil may appear not as an inherent aspect in all life, but as a possibility and a pre-formation. This possibility makes its formation inevitable in the evolutionary emergence of consciousness out of the inconscient. Though the forces of falsehood and evil have supraphysical and pre-physical existence, they are not original cosmic principles அப்படிங்கிற. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். நம்ம காஸ்மிக் பிரின்சிபிள்ஸ் கிடையாது இதெல்லாம்.
எக்ஸிஸ்டன்ஸ் இப்போ என்கிட்ட ஒரு குணம் இருக்கு அப்படின்னா அந்த குணம் வந்து காஸ்மாஸ்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது வந்து என்கிட்ட இருந்து தோண்டி இருக்கலாம். பட் ஆரிஜின் வந்து காஸ்மாஸ்ன்னு சொல்ல முடியாது, நீங்க யூனிவர்சல் லெவல்லன்னு சொல்ல முடியாது. தோ த ஃபோர்ஸஸ் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில் ஆஃப் சூப்ரா பிசிக்கல் அண்ட் ப்ரீ பிசிக்கல். என்ன அர்த்தம் அப்படின்னா புவிசார் வாழ்விற்கு சற்று மேலான நிலை, அவ்வளவுதான். அதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. சூப்ரா பிசிக்கல் அண்ட் ப்ரீ பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், தே ஆர் நாட் ஒரிஜினல் காஸ்மிக் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறாரு. காஸ்மிக் பிரின்சிபிள்ஸ்ல ஒரிஜினல் கிடையாது. காஸ்மிக் பிரின்சிபிள் எது? டிவைன் தான் ஒரிஜினல் காஸ்மிக் பிரின்சிபிள் இல்லையா? டிவைன் தானே காஸ்மாஸாவும் இருக்கு, டிரான்சென்டென்டாவும் டிவைன் தான் இருக்கு, பிரபஞ்சமாகவும் இந்த அதே டிவைன் தான் இருக்கு. Their appearance does not, இப்ப ரொம்ப முக்கியமான லைன் அது. Their appearance does not extend beyond the lower supraphysical planes. So அதுக்கு மேல உள்ள காஸ்மிக் பிளேன்ல கிடையாது இதெல்லாம். இட்ஸ் வெரி கிளியர் இல்லையா? Their appearance does not extend beyond the lower supraphysical planes. அதையும் நம்ம ஒண்ணுன்னு நினைக்க கூடாது. They do not go beyond the lower vital or planes of the vital mind. அது புரிஞ்சுக்கணும். லோவர் வைட்டல்னா என்கிட்ட ஒரு குணம் இருக்கு அப்படின்னா என்னுடைய குணத்துக்கு ஒப்பா இன்னொரு உலகம் இருக்கு, எனக்கு மேல இருக்குது, எனக்கு இம்மிடியேட்டா என்னோட அருகிலேயே இருக்குது. அதுதான் லோவர் வைட்டல். என்கிட்ட மனசுல ஒரு சிந்தனை வருது அப்படின்னா அதுக்கு ஒட்டிய ஒரு ஸ்தூல சூட்சும நிலையில ஒரு தளம் இருக்கு, அங்கேருந்து தான் என்னுடைய சிந்தனை எல்லாம் அதனுடன் தொடர்பு கொண்டு இருக்கு. இதுதான் லோவர் வைட்டல், பிளேன்ஸ் ஆஃப் த வைட்டல் மைண்ட். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லோவில் இருக்கிறது. இதை தாண்டி அது செயல்படுறதே கிடையாது. இங்கதான் அதனுடைய ஆரிஜின் இருக்கு அப்படிங்கிறார். Therefore, the adverse forces are not primal powers of the cosmos அப்படிங்கிறார். பிரபஞ்சத்தினுடைய ஆதி சக்திகள் இவை கிடையாது. They are creations of life or creations of mind in life அப்படிங்கிறார். They are creations of, அதாவது லைஃப் அப்படின்னா உடனே நம்ம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய லைஃப் கிடையாது நம்ம நினைக்கிறோம். மனிதர் வாழ்வுன்னு நினைக்க கூடாது. லைஃப் ஃபோர்ஸ் வந்து எப்படி இங்க தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றதோ அந்த நிலைன்னு அர்த்தம். லைஃப் ஃபோர்ஸ் எப்போ வெளிப்படுத்திக் கொள்கின்றது? மேனிஃபெஸ்டேஷன் போது எப்படியாவது சூப்பர் மைண்ட்ல இருந்து சித் சக்தி லைஃப் ஃபோர்ஸா கீழே இறங்கி தன்னை சடப்பொருள்ல வந்து தன்னை அமிழ்த்தி கொள்கின்றது. பின்பு சடப்பொருள் வழியாக வாழ்வு என்கின்ற அம்சமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இங்க லைஃப் அப்படிங்கிறது மனிதனுடைய லைஃப் மாத்திரம் இல்ல, அது பகவான் சொல்லக்கூடிய அந்த கிரியேஷன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது அந்த இரக்கம் கொள்ளக்கூடிய அந்த லைஃப் ஃபோர்ஸ். அதே போல கிரியேஷன்ஸ் ஆஃப் மைண்ட் இன் லைஃப் வந்தாலே அதோடைய மைண்ட் வருது. இவர்களுடைய உருவாக்கங்கள் தான் இந்த அட்வர்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு கருத்தை சொல்றாரு. இந்த லோவர் சூப்ராபிசிக்கல் பிளேன்ஸ்ல ஈவில் வந்து தீமை வந்து இன்ஹரண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆல் லைஃபா இருக்காது அப்படிங்கிறார். அதாவது அதனுடைய லோவர் சூப்பர்பிசிக்கல் ஈவன் கீழ்த்தளங்களிலும் கூட இந்த தீமை என்கின்ற அம்சம் வந்து கூடவே பிறந்த அம்சமாக இருக்காது. அது வந்து ஒரு சாத்தியக்கூறாதான் இருக்கும் அப்படிங்கிறார். கூடவே இருக்கிறது இல்லை அது. அதற்கான சாத்தியக்கூறு தான் அதுல இருக்க ஒழிய கூடவே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறார். எப்ப அது வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படின்னா திஸ் பாசிபிலிட்டி மேக்ஸ் இட்ஸ் ஃபார்மேஷன் இன்னெவிட்டபிள் இன் தி எவல்யூஷனரி எமர்ஜென்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அவுட் ஆஃப் தி இன்கான்ஷியன்ட். அந்த பரிணாமத்துல வந்து அந்த கான்சியஸ்னஸ் வந்து வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறு வந்து வெளிப்படுகின்றது அப்படிங்கிறார். அதனால என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா வாழ்வினுடைய இன்ஹரண்ட் ஆஸ்பெக்ட் வந்து ஈவில் அப்படிங்கிறது கிடையாது. அதுல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, அது வெளியில வருது, அவ்வளவு. அதுதான் உண்மை அப்படிங்கிறார். Yet we can best watch the falsehood, error, wrong and evil as an outcome of the inconscience and understand their origin. Because it is in the return of inconscience towards consciousness that they can be seen taking their formation. It is there that they seem to be normal and even inevitable. The first emergence from the inconscient is matter. Falsehood and evil cannot exist in matter.
because both are created by a divided and a ignorant surface consciousness and its reactions. In the case of material forces and objects, there is no such active surface consciousness and its reactions. Okay. Yet there is no psychological organization, no system of conscious actions or reactions in the matter. It is only by contact with conscious beings that material objects exercise powers or influences which can be called good or evil. These values do not belong to the material object, but they belong to some force that uses it, or they are created by the consciousness that contacts it. இதெல்லாம் பார்த்தோம். ப்ரீ பிசிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்லாம் பார்த்தோம். அதோடைய ஆரிஜின் வந்து மேல இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறாருன்னா, எப்படி நம்ம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வெளியில வருது, அந்த நிலையில மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம மேல பார்க்க போறது என்ன, நம்ம சம்பந்தப்பட்ட நிலையிலிருந்து எப்படி இந்த ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஈவில், ராங் இதெல்லாம் எப்படி வருது, அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இப்ப அதுல தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். முதல்ல இது வரைக்கும் நம்ம ஆரிஜின்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3 நிலைகளை கோணத்துல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்செண்டன்ட் லெவல்ல அதனுடைய ஆரிஜின் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அட் த லெவல் ஆஃப் காஸ்மிக்ல பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் நாட் த பேசிக் பிரைமல் பிரின்சிபிள்ஸ் இன் த காஸ்மிக் நேச்சர் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த ப்ரீ பிசிக்கல் லெவல்ல தான் இருக்கு. லோவர் வைட்டல் பிளேன்ஸ், லோவர் லைஃப் மைண்ட் பிளேன்ஸ், இங்கதான் இந்த சக்திகள்லாம் இருக்குது, ஆரிஜின் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு இங்க நம்ம பரிணாமத்துல நம்ம மூலமா அவைகள் எல்லாம் வெளிப்படுகின்றன அப்படிங்கறத விஷயத்தையும் பார்த்தோம். இப்ப இதுல மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறார். நம்ம அதெல்லாம் விட்டுடலாம். இப்போ பேசிக்க சொல்லிட்டார். இப்ப நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி நம்ம கிட்ட இவைகள் எல்லாம் வெளிப்படுகின்றன அப்படிங்கறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறார். We can best watch the falsehood, error, wrong and evil as an outcome of the inconscience and understand their origin அப்படிங்கிறார். இப்ப இதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நிலையில எப்படி இருக்குது அதெல்லாம் விட்டுடலாம். ஜஸ்ட் எப்படி நம்ம நிலையில் நம்ம இன்கான்சியன்ஸ்ல இருந்து லைஃப் வருது, லைஃப் மேட்டர் இருக்கு, மேட்டர்ல இருந்து லைஃப் மைண்ட் வருது, இந்த நிலையில இவையெல்லாம் எப்படி உருவாகின்றது அப்படிங்கறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம வந்து இந்த இன்கான்சியன்ஸ்ல இருந்து கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற நிலையில வரும்பொழுதுதான் இவைகள் எல்லாம் உருவாகின்றன, தவிர்க்க முடியாத அம்சங்களாகின்றன. ஸோ இதை நம்ம வந்து க்ளோஸா நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல மேட்டரை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ எங்கேருந்து உருவாகும் எல்லாமே இப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேட்டர்ல இருந்து தான் வருது. ஃபர்ஸ்ட் அந்த உணர்வற்ற நிலைன்னு பார்க்க போனா அந்த மெட்டீரியல் பிளேன் சட நிலையில தான் உணர்வற்ற நிலையில பார்க்கிறோம். அந்த நிலையில் அந்த சட நிலையில அந்த பொய்மையும் தீமையும் இருக்கின்றதா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா எங்கு உருவாகின்றன இந்த பொய்மையும் தீமையும் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய மேற்புற உணர்வு நிலை, அறியாமை கூட்ட மேற்புற உணர்வு நிலையில தான் இந்த பொய்மையும் தீமையும் உருவாகின்றன. ஆனா சடப்பொருள்ல இதெல்லாம் கிடையாது. சடப்பொருள்ல சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால அங்க உருவாகிறதுக்கு சான்ஸ் கிடையாது அப்படிங்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, மனிதன்கிட்ட தான் அந்த உளவியல் ரீதியான அமைப்பு இருக்கு, சைக்கலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். அதனாலதான் நம்ம தீமை நன்மைன்னு சொல்றோம். மேட்டர்ல எங்க இருக்கு, அதெல்லாம் கிடையாது. There is no system of conscious actions or reactions in the matter. கிடையாது. எப்படி வரும் அப்படின்னா அதுவும் பகவான் வந்து சொல்றாரு. சில பொருட்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தும் குணங்கள், தீமையை ஏற்படுத்தும் குணங்கள் அப்படின்னு வந்தாலும் கூட அதுவும் மனிதன் மூலமாகத்தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறார். It is only by contact with conscious beings that material objects exercise powers or influences which can be called good and evil. பொருட்களுக்கோ சட பொருட்களுக்கோ அவைகளுக்கென்றே நன்மையை ஏற்படுத்தக்கூடிய
ஒரு தன்மையோ தீமையை ஏற்படுத்தக்கூடிய தன்மையோ கிடையாது. மனிதனுடன் ஏற்படும் தொடர்பின், மனிதனுடைய உணர்வு நிலையில் ஏற்படும் தொடர்பின் மூலமாகத்தான் இத்தகைய குணங்கள் அவைகளுக்குள் தோன்ற வாய்ப்பு இருக்கின்றது அப்படிங்கிறார். பிகாஸ் தீஸ் வேல்யூஸ் டு நாட் பிலாங் டு த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறார். They belong to some force that uses it, or they are created by the consciousness that contact it. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா என்ன கூறுகின்றார், இது மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அப்படி நியூட்ரலா தான் இருக்கும் அப்படிங்கிறார். அது எதையும் சார்ந்து இருக்காது. நன்மை தீமை அப்படிங்கிறதுலாம் அது சார்புடைமை தன்மையை கொண்டவையாக இருக்கின்றது. They do not, these things does not affect the neutrality of the object அப்படிங்கிறார். ஏன்னா மனிதன் தான் ஒரு இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அடிப்படையில் செயல்படுகின்றான். இந்த சடப்பொருட்கள்லாம் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அடிப்படையில் செயல்படுவது இல்லை. மனிதன் மூலமாகத்தான் இந்த பாதிப்பு ஏற்படுகின்றதை உடைய அவைகளுக்கென்றே எதுவுமே இருப்பதில்லை அப்படிங்கிறார். This attachment, the influence is imposed on them. Maybe by those who handle the objects for good and evil for both together. சில பேர் ஒரே விஷயத்தை நன்மைக்கு, சில பேர் இந்த மெட்டீரியல்ஸை வைத்துக்கொண்டு சில தீமைகளை ஏற்படுத்துவார்கள், நன்மைகளையும் ஏற்படுத்துவார்கள். ஸோ மனிதன் தான் அதில் செய்யறான் அப்படிங்கிறார். மனிதன் தான் அதற்கு தீமை என்கின்ற அம்சத்தை உள்ளே நுழைக்கின்றான், அதன் மூலமாக தீங்கை விளைவிக்கின்றான் அப்படிங்கிறார். இந்த நன்மை தீமை அப்படிங்கிற அந்த இருமை சட நிலைக்கு இது சம்பந்தம் இல்லாதது அப்படிங்கிறார். Duality of good and evil is not native to the material principle அப்படிங்கிறார். It is absent from the world of matter அப்படிங்கிறார். ஸோ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு, மெட்டீரியல் லெவல்ல மேட்டர் லெவல்ல இது கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த லெவல்ல லைஃப், அங்கதான் மனிதன் அப்படிங்கிற நிலையில வரான். நம்ம பார்க்க போற அந்த மூன்றாவது நிலை இண்டிவிஜுவல் லெவல்ல எப்படி பாதிக்கின்றது, தோன்றுகின்றது அப்படிங்கிறது நம்ம அடுத்த சினாப்சிஸ் பார்ட்ல நம்ம பார்க்கலாம்.